சென்னை ஆவடி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ரமேஷ்குமார் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு தனது பரப்புரையை தொடங்கினார். பின்னர் கோவில் பதாகை, பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அவர், தான் வெற்றி பெற்றால் ஆவடி மக்களின் நீண்டகால கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முக்கிய கவனம் செலுத்தி நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். வழி நெடுக்கிலும் திரண்ட பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். தூய்மையான ஆட்சி மலரணும், தூய்மையான ஆட்சி மலரணும் என்பதுதான். அதுல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆவடி பகுதியில நிறைய குறைகள் இருந்தது. நல்ல சரியான ரோடு இல்லை, சரியான பாதாள சாக்கடை திட்டங்கள் இல்லை. இருக்குது பாதாள சாக்கடை திட்டம்லாம் இருந்தது, நிறைய அதற்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அது சரியான முறையில அதை செயல்படுத்தவில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.